ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது. அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு மூளை இப்படியும் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்குங்க டேஸ்ட்டு. யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா 3 வெள்ளாட்டு மூளை எடுத்துருக்காங்க. இதை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பெப்பர் ஃப்ரை பண்ணலாம். வாங்க அதை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். மூளை பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் எடுத்துருக்கோம். சோம்பு, கருவேப்பிலை இது 2 தான் தாளிப்புக்கு போட போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கோம். அம்மியில் வச்சு நசுக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட மாட்டோங்க. அதுக்கு வேலை பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் அப்படியே மெல்லிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளேவருக்கு 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தூளுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, அவ்வளோதான் தூள் ஐட்டம். இது வந்து கடைசியாக வந்து மேலே தூவுறதுக்கு வெங்காயத்தாள் எடுத்துருக்கேன். உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ப கல் உப்பு தான் சேர்த்து போகிறோம், அது எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம மூளையை வேக போட்டுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மூளை வந்து ஒவ்வொருத்தருக்கு மனசு ஒப்பாது, அது வெந்துச்சா வேகலையாங்கிற டவுட் இருக்கும். அதனால மூளை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். அது கொஞ்சமாக தண்ணி எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அழுங்காமல் இந்த 3 மூளையும் அதில் இறக்கி விடலாம். மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூளை அப்படியே ஒரு பக்கம் பெரட்டி விட்டுக்கலாம். பாருங்க, இப்பயே ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஓகே, 10 நிமிஷம் மேலே மூளை வெந்துருச்சு. நம்ம இதை வேற தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறிட்டுக்கிட்டோம். நம்ம மசாலா வந்து நம்ம வதக்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். மூளை வந்து சூப்பராக வெந்துருச்சு, தைரியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு திருப்தியாக சாப்பிட்லாம். ஏன்னா மூளைங்கிறப்பயே ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கொல கொலன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, வெந்துச்சா வேகலையான்னு டவுட் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பயந்துக்கே தேவையில்ல. ஒரு 10 நிமிஷம் மூளை வேக வச்சோமா சூப்பராக வெந்துடும். இப்போ வந்து இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து மசாலா தாளிக்கலாம். கடலை எண்ணெய் ஒரு 50 மில்லி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பூண்டு, அடுத்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதில் இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஞ்சியும் பூண்டையும் இப்படி பொடியாக நறுக்கியோ இல்லை நீளமாக நறுக்கியோ சேர்த்தணுமா அதோட ஃப்ளேவரு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்தனேன். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம நசுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 50% நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் போட்டோம். இப்போ வந்து மசாலாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மட்டன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து மூளைக்குள்ளார நல்லா ஏறும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஓகே, இப்போ நம்ம மூளையை ஆற வச்சுருந்தோம், அது ஆறிடுச்சு. அதை பொடியாக கட் பண்ணி இந்த மசாலாவில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே மூடி போட்டு சிம்மில் வேக விடலாம். அப்படியே மைல்டாக பிரட்டி விடணும். ஓகே, அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்ததுனால லைட்டாக அப்படியே ஒரு பெரட்டிக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனல் டச்சாக வந்து நம்ம வெங்காயத்தாள் வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மூளை பெப்பர் ஃப்ரை. அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்குதுங்க. எனக்கு மூளை சாப்பிடதான் தோணுது. உங்ககிட்ட பேசணுங்கிற இதெல்லாம் மறந்துட்டு நான் மூளை சாப்பிட்றதுல தான் ரொம்ப மும்முரமாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு மூளை இப்படியும் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்குதுங்க டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்புறம் நம்ம வீட்டில் பல் போன பொக்கவாய் குழந்தைங்களாம் இருப்பாங்க பாருங்க, வயசானவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்குலாம் கறி சாப்பிட முடியாது, மெல்ல முடியாது. அதனால வந்து குழந்தைங்க, வயசான குழந்தைங்க, இவங்களுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நான்வெஜ் ஃபுட்டு. நமக்கு வந்து இது நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவோம், நம்ம எதை வேணாலும் சாப்பிடுவோம், மட்டனும் சாப்பிடுவோம், நல்லியும் கடிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க, வயசானவங்களுக்கு மெயினாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த மாதிரி டைப்பில் செஞ்சிங்கன்னா ஒரு 10 மூளைனாச்சும் எடுங்க. ஒரு ஆளுக்கு வந்து நான் 2 நாச்சும் சாப்பிட்ணும். ஏன்னா இந்த 3 மூளையெல்லாம் பத்தாது, 3 மூளையெல்லாம் ஒரே இலையை சாப்பிட்ருவோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது.